ஒரு மேட்ச் தோத்தா நம்மளோன்னு டீமையே மறந்துடுவீங்களே. ஒரு மேட்ச் தோத்ததுக்கு என்னென்ன பேச்சுங்க. ஐயோ, இந்தியா தான் உள்ள வராது, இந்தியா தான் கப் அடிக்காது, அவதான் கதை முடிஞ்சிச்சு. ஜெயிக்குமோன அப்படி நீங்க கொண்டாடுறீங்க. அது தோத்தாலும் ஏத்துக்கணும். ஏன்னா ஒரு மேட்ச் தாங்க தோத்தோம். அதுக்குள்ளே நம்ம இந்தியா டீம் அவ்வளோ கம்மியாக இடம் போடக்கூடாது. ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இது பண்ணாங்க. ஏதோ சின்ன டீம் மாதிரி அவ்வளோ தோத்ததுக்கு அவ்வளோ பேர் இது பண்ணுறாங்க. கால ஒலி கேட்டை இழுத்து மூடுங்களா. இந்தியாவில் தாண்டா கப்பு. ஜிம்பாப்வே அடிச்ச அடியில் அங்கே வெஸ்ட் இண்டியன்ஸே பார்த்தீங்கன்னா கலிக்கிட்டு இருப்பாங்க. டாஸை வின் பண்ணி பேட்டிங்காக குடிப்பீங்க. ஏற்கனவே அவனுங்க கொலகாரில் இருக்கானுங்க. போன மேட்ச் தோத்ததுக்கு இந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் வந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் ஓப்பனிங் வந்தாதான் கரெக்டா இருக்கு. அப்பதான் ஸ்கோர் கொஞ்சம் வருது. டக்கு கொஞ்சம் அடிக்குமோனு சஞ்சு சாம்சன் கொஞ்சம் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ஓகே ஒரு 20-24 ஆச்சு. ஓகே எங்களுக்கு அடுத்த மேட்ச்ல இருந்து இதே தான் கண்டினியூ பண்ணோம். ஏன்னா ஓப்பனிங் கொஞ்சம் பாட்டு சூப்பரா போச்சு. அவர் 24 ஆச்சாரு. அதுக்கப்புறம் கம்பேக் அபிஷேக் சர்மா தலையா வந்துட்டாப்புல ஃபார்முக்கு. இனி அடுத்த மேட்ச் போட்டு போலகிறோம் வெஸ்ட் இண்டியன்ஸா. ஏன்னா அந்த அளவுக்கு தலையா சூப்பரா நாப்பில. 55 4 6 4 4 அந்த மாதிரி அச்சாப்பில்ல சூப்பரா. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் ஒரு 38 அச்சாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் 33. இங்க தாங்க மெயினே கொஞ்சம் ஹார்திக் பாண்டியா. ஐயோ என்ன அடி அவன் அச்சு. அந்த மேட்ச் வந்து விட்டாயா. 23 பால்ல 50, 4 6 2 4. சரியான ஒரு அடின்னு ஒருத்தர் வந்தாருப்பா. துபை மட்டும் தான் 15 பால் 50 அடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா காட்டுனாப்புல. ஃபர்ஸ்ட் மேட்ச் 50 அடிக்கல. 16 பாலுக்கு 44. சரியான போல 4 6 3 4. என்னப்பா இவனால எத்தனை மேட்ச்ல மங்குனி மாதிரி ஆடி இருந்தவரு இந்த மேட்ச்ல புலி மாதிரி ஆடிட்டாப்புல தரமா. இதே மாதிரி அடுத்த மேட்ச்ல காட்டினா தரமா இருக்கும். பாப்பாங்க எல்லா பேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பரா வச்சிருக்காங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா 256 ரன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த ஜிம்பாப்வே ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியான ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளே அந்த அளவுக்கு ரன்னே வரல. 20-30 ராசா ஒரு 31 ஆல்ரெடி அவுட் ஆயிட்டாங்க. ஒரு 6 விக்கெட் உழுந்துச்சு. ஆனா ஒருத்தர் மட்டும் போல ஆனாருங்க. பிரைன் ஜான் அவர் சூப்பரா ஆனாருங்க. கடைசி வரையும் நின்று அச்சா பில் லாஸ்ட் பால் வரையும் சூப்பரா ஆனாரு. ஷாட்லாம் சூப்பரா இருந்துச்சு. 89 பாலுக்கு 97. ஜஸ்ட் மிஸ்ல 100 விட்டாரு. இன்னும் ஒரு பால் இருந்துச்சுன்னா 100 போட்டுருப்பாப்புல. 6 6 8 4 அப்படின்னு ஆச்சு. ஒரு 184 ரன் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன இந்தியா வின் பண்ணிச்சு 72 ரன்ல. சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மோதிச்சு. அதுல வெஸ்ட் இண்டீஸ் தோக்கச்சு. சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிச்சு. அதனால நமக்கு கொஞ்சம் ஈஸியா போச்சு. நம்ம அடுத்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் பொழந்தா மட்டும் போதும். சைட்டா நம்ம உள்ள போயிடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ பொழந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பேசுறேன். போற போக்குல லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.